ஹலோ ஃபோக்ஸ், கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா நான் ஸ்னேக் ஹெட் ஃபிஷிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நம்ம ராடு செட்டப்பை வச்சு தவளை பொம்மையை வச்சு நம்ம இப்போ வந்து விரால் மீன் பிடிக்க போகிறோம். பொதுவாகவே ஈவினிங் டைமோ மார்னிங் டைமோ தான் விரால் மீனோட ஆக்டிவிட்டி இருக்கும். ஸோ நான் போய் கேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நம்ம தவளை பொம்மையை தூரத்தில் எரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ரிட்ரீவ் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். அது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் தவளை மாதிரியே வரும். அது ஆக்சுவலி பிளாஸ்டிக் தவளை தான். நம்ம கொடுக்குற இந்த ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த மீன் வந்து அது உண்மையான தவளைன்னு சொல்லிட்டு முழுங்கிரும். நம்மளுக்கு அப்படி தான் ஒரு மீன் இப்போ மாட்டினுச்சு. இப்போ நம்ம பிடிச்சிருக்க மீனை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 1/2 கிலோவாச்சும் இருக்கும். வீடியோவில் பார்க்க சின்னதாக இருக்குது, பட் ரொம்பவே பெருசான மீன் தான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மீனை நான் கையில் எடுத்து காட்டுவேன். அந்த மீனோட சைஸும் என் கை சைஸும் பாருங்கள். அதுலேயே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய மீனுன்னு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 2 மீன் மாட்டிச்சிங்க. அதில் இதுதான் பெரிய மீன். ஸோ இதை மட்டும் தான் வீடியோ எடுத்திருக்கேன். நம்ம ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா கூட வந்ததால் அவர் மீன் கேட்டிருந்தாரு. ஸோ அவர்கிட்ட நான் அந்த 2 மீனையும் கொடுத்துட்டேன். சரி பைய எடுங்கன்னு சொன்னேன். பையெல்லாம் கிடையாது, நான் இப்போ எப்படி எடுத்துகிட்டு போகிறேங்கிறத பாருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. நீங்களே பாருங்கள். செத்துவிட்டு இனிமே அது போட்டு தேய்ச்சி அறுத்து சாப்பிட்றதுல தான் இருக்கு. ஓகே.